வணக்கம். நம்ம தலைவர் பேசுகிறேன். ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே இதை பேசியிருந்தோம். சீமான் போய் ரஜினிகாந்தை சந்திச்சாருன்னு நம்ம பேசணும். ஒவ்வொரு ஆளாக ரஜினிகாந்தை சந்தித்து பேசினாங்க. அது என்ன காரணம் நமக்கு தெரியலை. ஏன்னா விஜய் வந்ததுக்கப்புறம் சீமான் ரொம்ப பயந்து போய் கிடக்காரு அரசியலில். ஏன்னா அவருக்கு ஓட்டு போடுற ஆளு கூட இளைஞர்கள் சீமானுக்கு. அந்த இளைஞர் கூட்டம் பூரா இப்போ விஜய் வந்தவொடனே விஜய் பின்னாடி போயிடுச்சு. அதனால இவர் அரசியல் வாழ்க்கை நம்ம அரசியல் வாழ்க்கை பாதிச்சு. ஏன்னா இப்போ முன்னாடி மாதிரிலாம் அவர் கூட்டம் கூடுறதும் இல்லை. கூடுறவங்களும் ஓட்டு போடுவாங்கன்னு உறுதியாகவும் சொல்ல முடியாது. ஏன்னா தனிச்சுன்னு அவர் ஒரு கொள்கையை சொல்லிக்கிட்டு இருக்காரு. யாருமே அரசியலுக்கு வரலைன்னா அது சத்தியமாட்டே இருக்கும். ஆனால் விஜய் டக்குன்னு இறங்கணும். அங்கே இருக்கக்கூடிய கூட்டம் பூராமே ஆட்டோமேட்டிக்காக 90% கூட்டம் இப்போ விஜய்கிட்ட போயிடுச்சு. அதனால அவர் வெளியிலவே ஆய்வுன்னு பேசுறாரு ஒழிய உள் மனசுக்குள்ள ஆடி போய் ஒடுங்கி போய் பயந்து போயிட்டே சீமான் அரசியலில் இருக்கார் இப்போதைக்கு. இன்னைக்கு அவருடைய பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு. ரொம்ப பிரமாண்டமான முறையில் நடந்துச்சு. நான் தமிழ் தேசியம் அப்படி இப்படின்னு பேசினாரு. அதை பற்றியே ஒன்றுமில்லாத ஆரம்பத்திலேருந்து பேசிக்கிட்டு இருக்கிறதே. என்னுடைய கருத்து, நான் வர்ற மாசத்துல நான் எல்லா 234 தொகுதியிலையுமே கூட்டணி இல்லாமல் தனியாக நான் அறிவிக்க போறேன், வேட்பாளர்கள் அறிவிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை கொடுத்துருக்காரு. 8% ஓட்டு அவர்கிட்ட இருக்கு. ஆனால் போன தேர்தலில் 8% ஓட்டு இருக்கு. இந்த தேர்தலில் எவ்வளவு ஓட்டுன்னு நமக்கு தெரியல. என் பார்வைக்கு அதிகபட்சம் போனால் ஒரு 2.5% ஓட்டுக்கு அவர் கிடைக்கும் மாதிரி தெரியுது. ஏன்னா நிலைமை அப்படி இல்லை. ஏன்னா எல்லாரும் விஜய் மோகத்தில் இருக்காங்க. எல்லாருமே இந்த விஜய் சீமான் மோகத்தை விட்டுட்டு வெளியேறிட்டாங்க. அவரும் ஒரு ஸ்டாண்டுங்கிறது சரியான ஸ்டாண்டும் இல்லை. குழப்படியாவே பேசிட்டு வர்றாப்புல. அதாவது முருகன் ஐயா முடிய எங்க பாட்டை முறியங்கிறாப்புல. அப்புறம் அங்கே தீவயத்தை போனா, அங்கே விளக்கேற்ற போனா, இவ்வளவு நாளா நீங்க எங்கடா முடிய தீவயத்திற்கு ஆதரவா எதிர்ப்பா 2 பேச்சு தான் நான் கேட்குறேன். திருமாவளவன் போட்டு திருமாவளவன் எதிர்ப்பா பேசுறாரு. நீங்க பூசி மூழ்கி பண்ணக்கூடாது. நீங்க பிஜேபிக்கு ஆதரவா இருக்கீங்க அப்படிங்கிறது பொதுவா ஏகப்பட்ட பேர் பேசுறாங்க. பிஜேபிக்கு நீங்க ஆதரவாக இருக்கீங்க அப்படின்னு சீமானை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே. ஆனா அது ஏன் இப்படி பேசுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா நீங்க ரஜினிகாந்தை போய் பார்க்கும் பொழுதே தெரியுது. நீங்க சீமான் போய் ரஜினிகாந்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு ஏதோ நடந்துகிட்டே இருக்கு. அது என்னங்கிறது இனிமேத்தே தெரியும் அப்படிங்கிறது மாதிரி நான் சொல்லி உங்களோட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். தனிச்சு நின்று காலத்தை விரயமாக்கிற வேணாம். ஏன்னு கேட்டா காலங்கள் ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம நினைக்கிறது மாதிரி போகாது. அவ்வளவுதான் சுருக்கமா. ஏன்னா பைய போகும்னு சொன்னப்போ உங்களுக்கு வயசு 60 ஆச்சு. இன்னும் பைய போறதுக்குள்ள இன்னும் 10 வருஷம் அதிகபட்சம் தான் அதை மண்டையை போட முடியல. யாரா இருந்தாலும் சீமா 70 வயசு வரைக்கும் இருப்பார். 1500 வருஷத்துக்கு இருக்க முடியாது. 70 வருஷத்தோட மண்டே போடுவோம். உங்களோட இருக்கக்கூடிய பல ஆள் இன்னும் எத்தனை பேர் வரானா அங்கே பிச்சுட்டு போய் அதுலயும் பாதி கூட்டம் செத்து போவேன். அப்ப தனிச்சுங்கிற விஷயம் என்னைக்குமே சாத்தியப்படாது. உள்ள இருந்துதான் பண்ணணும். வாழ்வா தாழ்வா அது வேற விஷயம், யாருக்கும் தெரியாது. நீங்க யாரையா ஒரு ஆளை ஒட்டித்தான் பண்ணணும். மண்டி ஓட்டாலும் சரி, எது பண்ணாலும் சரி, உள்ள இருந்துக்கிட்டு உங்களுடைய கொள்கை உங்களுடைய நோக்கங்களை செயல்படுத்துறாப்பொழுதே அதே சாத்தியமே ஒழிய நான் தனிச்சு நிக்கிறீன்னா உங்களுக்கு வயசு 18 இல்லை 20 இல்லை, வயசு உங்களுக்கு 60 ஆச்சு. விஜய்க்கு 51 வயசாச்சு. 51 வயசாச்சு விஜய்க்கு. ஒரு தேர்தல் தான் பார்க்கலாம், 2 தேர்தல் பார்க்கலாம். மற்ற ஆள் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய வாகனம் மாதிரி தான் வர ஏறிக்கிட்டே இருப்பேன். இன்னொரு ஆள் அரசியலுக்கு வருவேன். குபில் இந்த தேர்தலில் விஜய் வந்தது மாதிரி அடுத்த தேர்தலில் அஜித் வரமாட்டாருன்னு என்ன உங்களுக்கு என்ன தெரியும்? வரமாட்டா. அப்ப விஜய்க்கு கம்மியாகும். அப்ப சீமானுக்கு சுத்தமாக போயிடும். அப்ப நான் ஒரு ஆளை உட்காந்துக்கிட்டு அவர் ஒரு ஆளை உட்காந்துக்கிட்டு அந்த புலிய கொடியில வரைக்கும் போய் ஆட்டிக்கிட்டு தெரிய வேண்டியதான். ஒரு பொண்டாட்டி வேணா ஆட்டலாம், வேற எவனும் கூடவே இருக்க மாட்டேன். ஏன்னா அவருடைய கவர்ச்சி இப்ப குறைஞ்சு வச்சு. அவருக்கு பேச்சுன்னு தெரியல. அதிகமா குண்டக்க பேசுறாப்புல. நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்கிற அடிப்படையிலேயே அதிகமா பேசுறாப்புல. அதுவும் நமக்கு தேவையில்லை. வெற்றி ஒண்ணுதான் நமக்கு வேணும்னு சொன்னா, நம்மகிட்ட எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஏதாவது ஒரு வகையில கூட்டணி வைக்கிறதே நிதர்சனம். கூட்டணி இல்ல வைக்கல, விஜயகாந்த் கூட்டணி போய் என்னாச்சு, ராமதாஸ் கூட்டணி போய் என்னாச்சு, திருமாவளவன் கூட்டணி போய் என்னாச்சு அப்படின்னா கேள்வி வேணா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா அவங்க கூட்டணி வைக்க கண்டதே களத்திலேயாவது நிக்கிறாங்க. உங்களுடைய இப்ப களத்திலே நிக்க முடியாம போதே. தனிச்சுன்னு நீங்க இப்ப சொல்லிட்டீங்கன்னா வர்ற களத்தோட உங்களுக்கு சரி இங்க இடமே கிடையாது. இங்க இடமே கிடையாது. க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ். நாம் தமிழர் இல்ல, வேற தமிழர் இல்ல, இலங்கை தமிழ் எல்லாமே இங்க க்ளோஸ் ஆகிடும். சுத்தமா சால்வ் முடிஞ்சிடும். அவ்வளவுதான். அப்புறம் நீங்க கூப்பிட்டாலும் வரமாட்டேன். நீங்கள் கூப்பிடுற இடத்துல நீங்களும் இருக்கவும் மாட்டீங்க. அதுதான் நான் சொல்ல வர்றேன். நான் கணக்கு இப்ப என்ன சொல்ல வர்றேன்னா, எப்படி கணக்கு பண்ணாலும் சரி, கடைசி நேரத்துல நீங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்கீங்க. நீங்க ஏதோ ஒரு கூட்டணியில போறீங்க, பிஜேபி தலைமையில ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போறீங்க. அவ்வளவுதான். அதுல உறுதியா நான் இருக்கேன். உங்களால தனிச்சு எலெக்ஷனை சந்திக்கவே போறதும் இல்ல. அந்த இடத்துல நீங்க இல்ல. ஏன்னா விஜயை சமாளிக்கணும். நீங்க உங்களுக்கு எதிர்ப்பு, சீமானுக்கு எதிர்ப்பு விஜய் தான். அதிமுக கிடையாது, திமுக கிடையாது. இப்போதைக்கு உங்களுக்கு பிரச்சனை என்ன? விஜய் தான். ஏன்னா எல்லாரும் ஓட்டு அங்கே போயிடுச்சு. இளைஞர் ஓட்டு பூரா போயிடுச்சு. இளம் பெண்களுடைய ஓட்டு பூரா போயிடுச்சு. ஆக மொத்தத்துல இவங்க போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? எல்லா மாடுகளும் அங்கிட்டு போயிடுச்சுன்னா வெறும் தரிசாத்தையும் பார்க்கலாம். ஆக இப்ப நீங்க உங்களை நானும் நிலைநிறுத்திக்கிற கூடிய இடத்துல, கட்டாயமான இடத்துல நீங்க இருக்கீங்க. அது உங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் சரிதான். நீங்க விஜய் ரஜினிகாந்தை போய் சந்திச்சதுல பயங்கரமான திட்டம் இருக்கு. அந்த திட்டம் இதுவரைக்கும் வெளியே வரல. ரஜினிகாந்த் நீங்க ஏன் போய் சந்திக்கிறீங்க? ரஜினிகாந்த் அவனாக்க இவனாக்க மெண்டல் பயனாக்க
அது கர்நாடகாரனுக்கு அவனுக்கு இங்க என்ன இருக்கு, வந்து நடி, தமிழ்நாட்டுல உனக்கு என்னடா பதவி பிடிக்க வேண்டியிருக்கு, ஆய் உயின் சும்மா இல்ல, பேச்சு பூரா அகாவரியாவா பேசுறது, குண்டக்க மண்டக்க பேச்சு. கடைசி பார்த்தா ரஜினிகாந்த் காலில் போய் விழுந்தா அந்த ஆளு பார்த்துட்டு ஜெய்பா நான் பேசிருப்பா, பாரதிய தலைமையோட நான் பேசுறேன், அந்த ஆள் அவளை என்ன பேசினான்னு தெரியல, இது வரைக்கும் வெளியே வரல. எல்லாரும் ரஜினிகாந்தை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க, அதுல ஒரு ரகசியம் இது வரைக்கும் வெளியே வரல. அப்ப என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு விஷயத்துல காய் நாட்டி வச்சிருக்காங்க. கடைசி நேரத்துல ஆட்டையை கொலைச்சு டக்குன்னு ஒரு ஆளோட சீமானை சேர்த்துக்கிறோம். ஏன்னா விஜயை சமாளிக்கணும்னா ஏடிஎம்கேக்கு வேணும், ஆள் வேணும். விஜய் சமாளிக்கணும்னா ஆருக்கு, சீமானுக்கு ஆள் வேணும், எடப்பாடி பழனிசாமிக்கு ஆள் வேணும். போய்கிட்டு இருக்க போக்க பார்த்தா விஜய்க்கு அதிகமான கூட்டம் செய்யுது. இப்ப காங்கிரஸ்காரன் உழைஞ்சிட்டேன், காங்கிரஸ்காரன் நாங்க முடியாதப்பா, திமுகவோட நாங்க அக்கப்புற கூட்ட முடியாதப்பான்ட்டாங்க. அதே போல விடுதலை சிறுத்தை அங்கிட்டு கால வர ஆரம்பிச்சாங்க, தென்னகரன், அதே போல ஓபிஎஸ் முடிஞ்சு கதை. அதே போல கிருஷ்ணசாமி ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆக மொத்தத்துல அதிமுகவை காப்பாத்திக்கிறோம்னா இங்கிட்டு சீமான அவரை காப்பாத்திக்கிறோம், பாரேசன் அவரை காப்பாற்றணும். இப்படி பல கணக்கு போடும்போது ஏதோ ஒரு இடத்துல நீங்க எல்லாரும் ஒண்ணு சேருவே நினைக்கிறீங்க. சீமை ஏடிஎம்கே இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒரே இடத்துல எங்கனே சேர போறிய, அது எங்கனேன்னு கணக்கு சரியா வரல. ஆனா இன்னும் ஒரு 10 நாள் 20 நாள்ல அந்த விஷயங்கள் பூரா கண்டிப்பா வெளியே வந்துடும்.